என் அனுபவசாலிக்கு அறிவு பற்றாக்குறை இருக்குது, அதனால தான் அவர் அனுபவத்தை மட்டும் வச்சு தன்னுடைய லைஃப்பை டிசிஷன் எடுக்கிறார். அப்போ எங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்த அனுபவசாலிகளுக்கு கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் மெத்தட்லேயே இருக்கும். ஒரு லைஃப் எஜுகேட் பண்ணுவோம், ஒரு ஸ்கில்லை எஜுகேட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி அவங்களை எம்பவர் பண்ணுவோம். இதே ஒரு அறிவாளியாக இருந்துட்டாருன்னா அவரை நம்ம எஜுகேட்டே பண்ண தேவையில்ல. அவருக்கு ஒரு புக்கை கொடுத்தா போதும், அவரே படித்து அவரே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்குவார். அது எல்லாமே ரிசர்ச் பேசிக்கில் இருக்கும். ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே வந்து நாங்கள் வெபினார்ஸ் மூலிமா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். PDF கொடுத்து அதை படிச்சுட்டு அதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மூலிமா சேட் பாட் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த சேட் பாட் மூலிமா அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலிமா அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். அதுக்கும் மேலே ஃபிசிக்கல் ட்ரைனிங்ஸ்னு சொல்லி சில விஷயங்களை வந்து ஃபிசிக்கலாக தான் கொடுக்கணும். அந்த மாதிரியான இடத்துக்கு எங்களுடைய லெபார்ட்டரியில் வர வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து எம்ப்ளாயாகவே நாங்கள் அனுப்புவோம். இப்போ உள்ளே வந்தால் அது ஒன் டைம் மறுபடியும் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோ இல்லை அடுத்த லெவல் போகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துக்குவீங்க. ஏன்னா பிஸ்னஸ்க்குன்னு வந்த உடனே முதல்ல கேட்குறது உன்னுடைய பிளான் என்ன, உன்னோட ஐடியா என்ன. இந்த ஐடியா ஒரு காமன் மேனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை அவங்களுடைய ஆசை விருப்பங்களை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அதில் இது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு தான் அவங்கள செலக்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்.